இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையை பற்றிய அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்ன, அந்த தேர்தல் அறிக்கையினுடைய செயல்பாடுகள் என்ன, அதனுடைய பகுப்பாய்வை பற்றி எக்கனாமிக் இம்பேக்ட் அனாலிசிஸ் நம்ம இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இதில் திமுக தேர்தல் அறிக்கை 2026 திராவிட மாடல் 2.0 எல்லாருக்கும் எல்லாம், எவ்ரிதிங் ஃபார் எவரி ஒன், இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம். திராவிட மாடல் 1.0ல் சொன்னதை செய்தோம், பொருளாதாரம் 11.19% இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது திராவிட மாடல் 1.0. மகளிர் உரிமை 1,31,00,000 பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நலன், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அண்ட் கட்டணமில்லா விடியல் பயணம். அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமலாக்கம். அதாவது இதுக்கு மட்டுமே 13,000 கோடி கார்பஸ் ஃபண்டு, 11,000 கோடி ஆனுவல் கிராண்ட் கொண்ட இந்த அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுறதுக்கு காரணம் இதுதான் காரணம். இந்த 11.190 வளர்ச்சியை அடையாவிட்டால், எடப்பாடி கவர்மெண்ட் மாதிரி 6-7% அடைந்திருந்தால் அது சாத்தியப்பட்டிருக்காது. அந்த அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் சாத்தியப்பட்டிருக்காது. திராவிட மாடல் 2.0க்கான கட்டமைப்பு சுயமரியாதை அண்டு மாநில சுயாட்சி, எல்லாருக்கும் எல்லாம் என்பது மாநில உரிமைகள் அண்டு தமிழ் பெருமை. இந்த மாநில உரிமைகள் அண்ட் தமிழ் பெருமையில் இன்றைக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் முதல்வர் அந்த ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ், இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவர் ஒரு மிகப்பெரிய போராட்டம். இதுவரைக்கும் 11 ஆண்டு கால வரலாற்றில், பார்லிமெண்ட் வரலாற்றில் ஒரு மசோதா தோற்கடிக்கப்பட்டது என்பது, கான்ஸ்டியூஷன் மசோதா தோற்கடிக்கப்பட்டது என்பது இந்த முறை தான். அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த முயற்சி. மாநில உரிமைகளுக்கு அவரது குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. தமிழின் பெருமையை இது பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சரித்திரம். சமரசமற்ற சமூக நீதி, மகளிர் பொருளாதார புரட்சி, வேளாண்மை அண்டு நீர் மேலாண்மை. திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ ஃபேண்டாஸ்டிக் மேனிஃபெஸ்டோ, கிட்டத்தட்ட 20,000 தடுப்பணைகளை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, இதுதான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படை கட்டமைப்பை இதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மாநில சுயாட்சி, நீதியரசர் குரியன் ஜோசப் குழுவின் பரிந்துரைகள் அமலாக்கம். அது மாநில சுயாட்சிக்கு அவர் அமைத்த குழு ஒரு 10 சஜஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 10 சஜஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே மாநில சுயாட்சியினுடைய அடிப்படை தன்மை உறுதிப்படுத்தப்படும். வரிப்பயிர்கள் 50%லேருந்து 70% உயர வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்காங்க. பட்டியல் மாற்றம், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுதல், ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் நீட் ரத்து செய்ய வலியுறுத்தல். இது மாநில சுயாட்சிக்கான போராட்டம். தொல்லியல் அண்ட் தொழில்நுட்பம், தமிழ் மொழிக்கு செயற்கை நுண்ணறிவு, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அப்போ எல்எல்எம் அப்படின்றது சொன்ன ஒரே தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கை தான். ஏஐன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஏஐ யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய அடிப்படை நியூரல் நெட்வொர்க் அண்டு எல்எல்எம் தான். அந்த அடிப்படையை, அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் தமிழ் மொழிக்கு பில்டு பண்ணுவோன்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா பேஸை, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை உருவாக்கக்கூடிய ஏஐ முன்னெடுப்பு. அந்த முன்னெடுப்பை திமுக இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. பள்ளிகளில் ஏஐ சார்ந்த தமிழ் செயற்கை நுண்ணறிவு புத்தாய்வு நிதி கொள்கை, ஒருங்கிணைந்த பண்பாட்டு ஆணையம் அன்று கீழடி ஆய்வுகளின் உலகளாவிய வெளியீடு. அதாவது கீழடி மற்றும் இல்லை, ஆதிச்சநல்லூர், இப்படி பல்வேறு அகழ்வாராய்ச்சிகளில் இன்றைக்கு ஒரு முத்திரை பதித்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு என்பதை
இது வந்து பறைசாற்றுகிறது. அடுத்து சமரசமற்ற சமூக நீதி, அனைவருக்குமான வாய்ப்பு, கல்வி ஆதரவு, ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களுக்கு கல்வித்தொகை உயர்வு, அயலக உயர்கல்விக்கு சிறப்பு திட்டம். ஒரு 8 பேர் படிச்சிருந்த இடத்துல இன்றைக்கி 380 பேர் வந்து வெளிநாட்டில் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இன்றைக்கு வந்து பிஹெச்டிக்கு அடுத்த லெவலில் பிடிஎஃப் போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் கிட்டத்தட்ட 35 லட்சம் செலவில் படிக்கிறாங்க. அப்படின்னா அது இந்த கடந்த திமுக ஆட்சியில் அது நடந்திருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் உரிய பிரதிநிதித்துவம், மத்திய அரசு அது சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு நிறுவனங்களில் 27% ஓபிசி இடஒதுக்கீடு முழுமையாக அமலாக்கம், அதை கொண்டு வருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. உரிமை என்ற பிரதிநிதித்துவத்தை பொறுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்றுவோம் என்று சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது நடந்துச்சுன்னா பெரிய சாதனை தான் அது. அந்த சாதனையும் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் படைப்பார், நம்புகிறோம், பார்ப்போம். பொருளாதார ஏற்றம், ரூபாய் 20 லட்சத்திற்கு மேல் ஊதியம் பெறும் வேலைவாய்ப்புகளை பெற தனியார் நிறுவனங்களுக்கு மானியம். அப்போ 20 லட்சத்துக்கு மேல் ஊதியம் பெறும் வேலைவாய்ப்புகளை பெற தனியார் நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. தொழில் தொடங்க கடன் வரம்பு 30 லட்சமாக உயர்வு. அடுத்து மகளிர் பொருளாதார புரட்சி, இல்லற முதல் தொழில் வரை இல்லத்தரசி திட்டம், மகளிர் உரிமை தொகை 1000லிருந்து 2000 உயர்வு, புதிய இல்லத்தரசி திட்டம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8000 ரூபா கூப்பன், கல்வி புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்வு, தொழில் முனைவோர் பிணை எதுவுமின்றி 5 லட்சம் வரை தொழில் கடன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகுது இது. அது எப்படின்றத பின்னால் நான் பேசுகிறேன். 1000 புதிய குழந்தைகள் காப்பகங்கள் தொழில் நகரங்களில் அமைப்பு, 5000 பெண்களுக்கு வாகன பயிற்சி கொடுக்குறாங்க. அடுத்து வேளாண்மை 2.0, லாபகரமான நவீன விவசாயம், முதலீடு விதைப்பு, நெல் கொள்முதல் விலை 3500 குவிண்டாலுக்கு, கரும்புக்கு 4500 ரூபா, 50 லட்சம் ஹெக்டாராக சாகுபடி பரப்பு உயர்வு. இது வந்து ஒரு பெரிய சாதனைக்கு நோக்கி செல்லும். நவீன தொழில்நுட்பம், புதிய இலவச மின்சார பம்புகள் மீட்டர் இல்லாமல். இந்த மீட்டர் இல்லாமல் கொடுக்குறது தான் ஒரு கொஞ்சம் உறுத்துது. மீட்டரோடு கொடுத்தா நல்லது, ஆனால் மீட்டர் இல்லாமல் கொடுக்கறது அது ஒரு சின்ன சிக்கலை உருவாக்கும். குறைந்த வாடகையில் ட்ரோன் தொழில்நுட்பம், அது நல்ல ட்ரோன் தொழில்நுட்பம் இன்றைக்கு வந்து தமிழகம்தான் அதற்கு முன்னோடியாக இருக்கிறது. அதில் வந்து விவசாயத்திற்கு ட்ரோன் பயன்பாடு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பயன்பெற்று வருகிறது. 5000 சூரிய சக்தி பம்புகள், பாதுகாப்பு சந்தை, அதிக ஈரப்பதம் உள்ள நெல்லை பாதுகாக்க நவீன தானிய சேமிப்பு கிடங்குகள். சொல்லி பார்த்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அதனால் சைலோ ஸ்டோரேஜ் நாங்களே உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெல்டா மற்றும் பிற மாவட்டங்களில் புதிய வேளாண் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நீலத்தங்கம் 2056க்கான நீர் பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு நீர் பாதுகாப்பு செயல் திட்டம் 2056, அடுத்த 30 ஆண்டுகளுக்கான குடிநீர் மற்றும் மேலாண்மை தேவை பூர்த்தி செய்ய கட்டமைப்பு. இப்போ 30 இயர்ஸ் பிளான் நீர் மேலாண்மையில் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கான பிளானை வந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கொடுக்குது. கிட்டத்தட்ட 20,000 நீர்நிலைகள், ஏரிகள், குளங்கள் தூர்வாரி கரைகள் பலப்படுத்தப்படும். புதிய நீர்த்தேக்கங்கள், குடிநீர் தட்டுப்பாடில்லா விநியோகத்தை உறுதி செய்ய புதிய பெரிய நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்படும். புதிய கட்டமைப்புகள், மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள். இது மிகப்பெரிய ஒரு இந்த புதிய கட்டமைப்புகள், இந்த 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் வந்து இன்ஜெக்ஷன் போர்வெல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வந்து மாறும். நாம் தமிழர் அறிக்கையும் திமுக அறிக்கையும் ஒன்று காம்படிட்டிவாக இருக்குது இந்த நீர் மேலாண்மையில். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நலம் காக்கும் தமிழ்நாடு, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், விரிவான காப்பீடு, மருத்துவ காப்பீடு 5 லட்சம் 10 லட்சமாக உயர்வு, வருமான வரம்பு 5 லட்சமாக நீடிப்பு, புற்றுநோய் தடுப்பு 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் 100% இலவச HPV தடுப்பூசி, உயர் சிகிச்சை மையங்கள் 11 மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை வசதிகள், மண்டல அளவில் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள், ஒருங்கிணைந்த மனநல மேம்பாட்டு மையங்கள், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அமைக்கிறாங்க, மனநலத்திற்கு. ஸோ அனைத்து நலங்களையும் கவனத்தில் கொள்கிறது இந்த அறிக்கை.
முதியோர் விளிம்புநிலை மக்களின் அரண் முதியோர் அவங்களுக்கு 2000 ரூபா 1200 2000 ரூபா உயர்வு. அன்புச்சோலை திட்டம் மாநிலம் முழுவதும் விரிவு. அன்புச்சோலை திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம். அந்த அன்புச்சோலை திட்டம் வந்து அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டத்திலிருந்து அன்புச்சோலை திட்டம் முதியவர்களுக்கான திட்டம் வந்து என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான திட்டம். அந்த திட்டத்தை மாநிலம் முழுவதுக்கும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. உதவித்தொகை மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை 1500 2500 கடும் குறைபாடு உள்ளவர்களுக்கு 4000 நவீன கருவிகளுக்கு 250 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பெரிய வாய்ப்பு. திருநங்கை சமூகத்தினருக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சியர் தலைமையில் திருநங்கையர் நல்வாழ்வு குழு அமைப்பு. குழந்தைகள் பாதுகாப்பு பாதுகாப்புக்கான சிறப்பு திட்டம் 0 ட்ராப் அவுட் மாநிலமாக மாற்றுதல். 1098 உதவி எண் உலகத்தரத்திற்கு உயர்வு. இதெல்லாம் வந்து அடுத்து இளைஞர் நலன் இளைஞர் மேம்பாடு என்ற தொழிலாளர் பாதுகாப்பு. அனைத்து சட்டமன்ற தொழில்களும் முதல்வர் படைப்பகம் கோவொர்க்கிங் ஸ்பேசஸ் ஸ்டார்ட் அப் கைடன்ஸ் லைப்ரரி. இது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி தான். அது கோவொர்க்கிங் ஸ்பேஸு ஸ்டார்ட் அப் கைடன்ஸு லைப்ரரி அனைத்து சட்டமன்ற தொழிலையும் கொண்டாடுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னோவேஷன் ஈகோசிஸ்டத்தை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தை என்டர்பிரனரியல் ஈகோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணுவதற்கான அடிப்படையாக இது இருக்கும். அடுத்து யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி தேர்வுகளுக்கு அதிநவீன போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள். தொழிலாளருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் ஓய்வூதியம் 1200 2000 உயர்வு. உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் 8000 உயர்வு. 5 லட்சம் கட்டுமான தொழிலாளருக்கு நவீன தொழில் பயிற்சி திறன் பயிற்சி கொடுக்குறாரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு திட்டம் தான். உலக தமிழர் என்ற இலங்கை தமிழர்களின் நலன். அயலக தமிழருக்கு வந்து கேரளா மாதிரி அதாவது நோர்கா ரூட்ஸ் என்ற கேரளா மாதிரியில் அயலக தமிழக நலத்துறை சேவைகளை விரிவுபடுத்துதல். வெளிநாட்டில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு தொழிற்கடன். 4 பன்னாட்டு விமான நிலையங்களில் என்ஆர்டி உதவி மையங்களை கொண்டாடுறாங்க. 40 ஆண்டுகளாக வாழும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வலியுறுத்தல். ஆப்கானிஸ்தான்லேருந்து வர்றவன் நேபாளிலேருந்து வர்றவன் எல்லாம் இந்துக்களுக்கு குடியுரிமை. ஆனால் இலங்கையிலேருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை இல்லை. ஏன்னா அவர்கள் தமிழர்கள். தாயம் திரும்பிகளுக்கான குடியுரிமை அவங்களாம் இந்துக்கள் கிடையாது. அவங்க கிடையாது. அது பொய். தாயம் திரும்பியவர்களுக்கான குடியிருப்பு திட்டங்கள். இலங்கை தமிழர்களின் அரசியல் மற்றும் சமூக உரிமைகளுக்கான ராஜேந்திர நகர்வுகள். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இலங்கை தமிழர்களுக்கான நலனுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான திட்டங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒப்பீட்டு பார்வை. திராவிட மாடல் 1.0 to திராவிட மாடல் 2.0. மகளிர் உரிமை 1000 2000. இல்லத்தரசி திட்டம் புதிய திட்டம் 8000 ரூபா வீட்டு கூப்பன். மருத்துவ காப்பீடு 5 லட்சம் 10 லட்சமாக உயருது. முதியோர் ஓய்வூதியம் 1200 2000 போகுது. புதுமை பெண் திட்டம் 1000 1500 ஆகுது. நெல் கொள்முதல் 2500 ரூபா 3500 ரூபா மாறுது. பெண்களுக்கான தொழில் கடன் வட்டி மானியம் 5 லட்சம் பிணை இல்லாமல் போகுது. எல்லாருக்கும் எல்லாம் ஒரு முழுமையான ஆட்சி முறை. மாநில சுயாட்சி மொழி பாதுகாப்பு நிதி உரிமை குடும்பம் மகளிர் உரிமை தொகை இல்லத்தரசி திட்டம் வீட்டு வசதி தனிநபர் கல்வி மருத்துவம் காப்பீடு. திராவிட மாடல் என்பது வெறும் திட்டங்களின் தொகுப்பல்ல. அது மாநிலத்தின் உரிமையை மீட்டெடுத்து குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தி ஒவ்வொரு தனிநபரின் வாழ்வியலையும் உலகத்தரத்திற்கு உயர்த்தும் ஒரு அறிவியல் பூர்வமான ஆட்சி முறை நிர்வாகம் என்று சொல்லியிருக்கு. எதிர்காலம் இங்கே தொடங்குகிறது. சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்பது திராவிட மாடல் 1.0. எளிமையான நிர்வாகத்தால் வலிமையான அரசை உருவாக்கும். எந்த ஒரு விளிம்புநிலை மனிதரையும் பின்தங்கி விடாமல் அரவணைத்து காப்போம். இது மு.க. ஸ்டாலின் அவர்களது முழக்கம். இந்த முழக்கத்தை அடுத்து இதை வந்து இதுவரைக்கும் நம்ம அவங்க சொன்ன அறிக்கையை பார்த்தோம். இப்போ அதனுடைய எக்கனாமிக் இம்பேக்ட் அனாலிசிஸ் அதனுடைய சாத்தியக்கூறுகள் மற்றும் நீண்ட கால பொருளாதார விளைவுகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதலாண்டுக்கான யதார்த்தமான செலவினத்தின் மதிப்பீடு. நலத்திட்டங்களுக்கு மட்டுமே 40,000 50,000 கோடி. வேளாண்மைக்கு வந்து 30,000 35,000 கோடி. உள்கட்டமைப்பு தொழில் அதுக்கு வந்து 25,000 30,000 கோடி. மனித வளம் அதுக்கு வந்து 15,000 கோடி. இப்போ வாக்குறுதிகள் அனைத்தையும் முதலாண்டிலேயே முழுமையாக செயல்படுத்துவது சாத்தியமற்றது. பட் ஒரு யதார்த்தமான கட்டமைப்பு. மொத்த செலவு வருஷத்துக்கு 1 to 1.3 லட்சம் கோடி.
வருஷத்துக்கு. இப்போதைக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 1,00,000 கோடியில் இருக்குது. இவங்க ஓரளவுக்கு அந்த பேண்ட் வித்தை கூடியிருக்காங்களே ஒழிய பொருளாதார முன்னேற்றம் கூடிச்சு அப்படின்னா இதை ஈஸியாக மீட் பண்ணலாம். அதுதான் இங்கே அவருடைய இது. சில பேர் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 2,00,000 கோடி 3,00,000 கோடி 4,00,000 கோடி இல்லை, இது வந்து 1.3 லட்சம் கோடி தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் இயரில் 1.2 லட்சம் 1.2 லட்சம் கோடி, செகண்ட் இயரில் 1.6 லட்சம் கோடி, தேர்ட் இயரில் 2 லட்சம் கோடி, ஃபோர்த் இயரில் 2.2 லட்சம் கோடி, ஃபிஃப்த் இயரில் 2.5 lakh crore. ஆண்டு மொத்த செலவு ஏற்கனவே பழைய மதிப்பீடு 9லேருந்து 11 லட்சம் கோடினா இப்போ வந்து தீவிர மதிப்பீடு 10லேருந்து 15 லட்சம் கோடி. அப்போ இஸ் எ மார்ஜினல் இன்க்ரீஸ் விச் கேன் பி மேனேஜ்ட். தற்போது நிலை 3.8 லட்சம் கோடி. நம்ம தேர்தல் தமிழகத்தின் தற்போது நிதிநிலை தேர்தல் அறிக்கையினுடைய தாக்கம் ஒரு 5 லட்சம் கோடி. பட்ஜெட் அளவு 5 லட்சம் கோடியாக மாறும். 3% நிதி பற்றாக்குறை தாவி 5.6% உயரும். மிதமானது வருவாய் பற்றாக்குறை கடுமையாக விரிவடையும். வருவாய் 3லேருந்து 4 லட்சம் கோடியை, தேவை 5 லட்சம் கோடி. அப்போ 1.5 லட்சம் கோடி 1,60,000 கோடி வந்து வருவாய் கேப் இருக்குது. 1,60,000 கோடி வந்து ரெவன்யூ டெபிசிட்லாம் வந்து நிற்கிது. அடுத்து செலவினங்களின் பிடியில் தமிழக பட்ஜெட் 90% முடக்கம். அதாவது மூலதன செலவுகள் மற்றும் பிற தேவைகளுக்கு, அதாவது சம்பள ஓய்வூதியம் வட்டிக்கு மட்டுமே 65% எப்பயுமே போயிடும். யார் பண்ணாலும் சரி அது வளர்ந்துருது. அடுத்து வந்து புதிய நலத்திட்டங்களுக்கு 25%. அப்புறம் மூலதன செலவு மற்றும் பிற தேவைகள் கடும் நெருக்கடி 10% குறைஞ்சிரும். அப்போ மொத்த வருவாயில் 80லேருந்து 90% கட்டாய செலவுகளுக்கே சென்று விட்டால் புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி இருக்காது. இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ 30 அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு எது சாத்தியம்? முன்னுரிமை பெறும் துறைகள் சுகாதாரம், கல்வி, அடிப்படை உள்கட்டமைப்பு. நிதி நெருக்கடியால் பாதிக்கப்படும் துறைகள், மானியங்கள் அதிகமில்லாத பிற துறைகள் தாமதமாகும் அல்லது பெயரளவில் மட்டும் செயல்படும். இதுதான் ஒரு பிரச்சனை மற்ற துறைகளுக்கு. ஸோ மானியங்களுக்கு அதிக நிதி தேவைப்படுவதால் மற்ற துறைகளுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கீடு தவிர்க்க முடியாதபடி குறைக்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும். எஃப்ஆர்பிஎம் சட்ட வரம்புகளுக்குள் என்ன அபாயம் அப்படின்னா 3% இருக்கக்கூடியது நாளைக்கு 6லேருந்து 7% மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஆர்பிஎம்மில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை முழுசாக நிறைவேற்றணும்னா, அடுத்து கடன் நிலைத்தன்மை வந்து 28% இருந்தது 30%க்கு மேலே போகும். அப்போ வருவாயை பெருக்காமலோ அல்லது செலவுகளை குறைக்காமலோ இந்த திட்டங்களை செயல்படுத்தினால் மாநிலத்தின் நிதி மேலாண்மை விதிகள் முற்றிலுமாக மீறப்படும். வருவாயை பெருக்கணும், இல்லை செலவுகளை குறைக்கணும். அப்போ வருவாயை பெருக்கணும்னா பொருளாதாரத்தை உயர்த்தணும், நான் டேக்ஸ் ரெவன்யூவை கூட்டணும், இந்த வேலையெல்லாம் பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். கடன் மாநில உற்பத்தி விகிதத்தின் அபாரமான வளர்ச்சி இப்போது நிலை வந்து 26லேருந்து 27% கட்டுக்குள்ளே இருக்குது. 30% வரைக்கும் த்ரெஷோல்டு. ஆனால் 5 வருஷம் அது 36% வரைக்கும் போகும். நம்ம பார்த்தோம் டிவிகே விஜயினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தா 80%. நாம் தமிழர் தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட 60%. ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட 55%. இவங்க வந்து 36%ல் நிற்கிது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 36%ல் நிற்கிது. ஆனால் இதை வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை 15% வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னா இது வந்து சஸ்டைனபிள், இது வந்து பாசிபிள். ஸோ கேபெக்ஸ் நீண்டகால வளர்ச்சி, அதிக கடன் வாங்குதல், அதிக வட்டி சுமை, கேபெக்ஸை குறைக்கிறது, உள்கட்டமைப்பு வளர்ச்சி பாதிப்பு, நீண்டகால மாநில உற்பத்தி வளர்ச்சி சரிவு. அப்போ மாநில உற்பத்தி வந்து என்னாகும் அப்படின்னா 10-11%லேருந்து 7-8% வீழ்ச்சி அடைஞ்சிரும். உள்கட்டமைப்பு வளர்ச்சி பாதிப்பு அடைஞ்சால் கேபெக்ஸுக்கு ஃபண்டிங் பண்ண முடியாது, எல்லாமே இலவச திட்டங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபண்டிங் குறையும். கேபிட்டல் ஃபண்டிங் குறைஞ்சி அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி குறையும். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும் போதும் இது வந்து 1.2 lakh crore வந்து பத்தாமல் போயிடும். அப்போ பத்தாமல் போச்சுன்னா ஒட்டுமொத்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி குறைய வேண்டிய தேவை இங்கே வந்துடும். அப்போ சீர்திருத்தங்கள் இல்லையெனில்
நலத்திட்டங்களுக்காக மூலதன செலவுகள் பலியிடப்படும். இல்லை, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை வந்து நுகர்வோராக மாற்றணும், அந்த பணம் கொடுக்கறதுங்கிறது திருப்பி அவன் வாங்குறதுக்கான வேலையாக தான் ஆகுது. ஸோ பணம் ரொட்டேஷனில் வருது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த இலவய திட்டங்கள்லாம் குறித்து பேசும்போது படிப்புக்காண்டியோ இதுக்காண்டியோ திருப்பி கொடுக்கும்போது அது பெரிய சமூக முதலீடாக மாறுது, அது மாநிலத்துக்கு அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வளர்ச்சியாக மாறுது. அந்த டாக்டிக்ஸ் இதில் இருக்குது. வெறுமனே நம்ம ஒரு ஆடம்பர அப்பீஸ்மெண்ட்டாக மட்டும் அந்த நலத்திட்டங்களுக்கான செலவு பண்ணலை அப்படிங்கிறத இல்லை. அது வந்து திரும்பி ரொட்டேஷனில் தான் வரும். அந்த பணம் ரொட்டேஷனில் வரும். அந்த பணம் வந்து சில லெவலில் வரும். ஆனால் எதிர்பார்த்த பொருளாதாரத்துக்கு தாக்குமா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லைன்னா நீடித்த பொருளாதார வளர்ச்சி நடக்காது. அப்போ பொருளாதாரம் 35 லட்சம் கோடி இன்றைக்கி நம்ம $1 ட்ரில்லியன் எக்கனாமின்னு என்னது இன்றைக்கி 90 லட்சம் கோடி அடையணும். 85 லட்சம் 90 லட்சம் கோடி. இன்றைக்கி இருக்கக்கூடிய $1 வந்து 93 ரூபான்னு நினைக்கிறேன். 93 ரூபாயா? 92 ரூபா. அப்போ 92 லட்சம் கோடி நம்ம வந்து $1 ட்ரில்லியன் எக்கனாமி போகணுன்னா இங்கே வந்து பொருளாதாரத்தில் பம்பிங் ஆகணும். எக்கானமி இருக்குது ரொட்டேஷன்லேயே வந்துச்சுன்னா அது பொருளாதாரத்தினுடைய மல்டிப்ளையர் எஃபெக்டாக மாறாது. பொருளாதாரத்தை எப்போ மல்டிப்ளையர் எஃபெக்டாக மாறும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகணும். அப்போ அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ரோடு, பாலம் கட்டுறது, கட்டடம் கட்டுறது, அது மட்டும் கிடையாது. பட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பெண்டிச்சர், புது இண்டஸ்ட்ரி கொண்டாடுறது, புது அக்ரிகல்ச்சரில் புது திட்டங்கள் கொண்டு வருவது, மற்ற அதுக்கு வந்து பத்தாது. இங்கே நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சிட்டோம்னா அந்த திட்டங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போகலைன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதாரம் உயராது. பொருளாதாரம் எப்போ உயரும்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்கள் பணம் போட்டால் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறீங்க, தொழில் ஆரம்பித்தா அங்கே வேலைவாய்ப்பு பெருகுது, வேலைவாய்ப்பு இருந்தால் உற்பத்தி பெருகுச்சு அப்படின்னா வந்து டிமாண்டு சப்ளை வந்து நம்ம டொமஸ்டிக்கும் குளோபலுக்கும் சப்ளை பண்ணுறோம். அப்போ வந்து பணம் நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூ உள்ளே வருது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரத்தினுடைய தாக்கம் வேறு மாதிரி மாற்றிருக்கோன்னு சொல்கிறாங்களே. முழுக்க தொழிற்சாலை இது ஏர்போர்ட் வரப்போகுது, அது அந்த மாதிரியான முதலீடுகள் நம்ம எக்கானமிக்கு லிஃப்ட் ஆகாதா? எந்த இது? ஓசூரை வந்து அவங்க பெரிய ஒசூரா ஏஐ டெக்னாலஜி, ஆமாம், அந்த ஷூ டெக்னாலஜி இதெல்லாம் பயங்கரமாக வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அப்புறம் அந்த மினி டைட்டில் பார்க்கலாம் சிவகாசி அருப்புக்கோட்டையிலே கொண்டு வர அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோங்கிறாங்க. பெரம்பூர், திருப்பூர், அந்த இங்கே பக்கத்தில் அந்த செயற்கை நகரமாக, இது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்கிற மாதிரி தானே? அது அடுத்த கட்டத்துக்கு வந்து எப்படின்னா, என்னைக்கு வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ $1 கோடி இன்வெஸ்ட் பண்ணோம்னா அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணால் 45 பேருக்கு வேலை கிடைக்கும். ஆனால் ஐடியில் $1 கோடி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் வேலை கிடைக்கும். அதே இது இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 120 பேருக்கு வேலை கிடைக்கும். அங்கே தான் மேனுஃபேக்சரிங். அதை என்ன செக்டார் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? இப்போ நீங்கள் வரல தமிழ்நாட்டில் வரக்கூடிய $1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்குது. இந்த ஒரு ஆள் வேலையை குஜராத்தில் போடுற 3 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்குது. அப்போ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எத்தனை வேலைவாய்ப்புகள் உருவாகுதுன்னு பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் 1.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் ஒருத்தருக்கு வேலை, கர்நாடகாவில் 2.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒருத்தருக்கு வேலை, குஜராத்தில் 3 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒருத்தருக்கு வேலை. அப்போ என்ன செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, எந்த செக்டாரில் வேலைவாய்ப்பு கூட்டுறோம், எந்த செக்டாரில் பொருளாதாரம் கூடுதுன்றதை பொறுத்து இருக்குது. அப்போ நீங்கள் அட்ராக்ட் பண்ணும்போதும் வெறும் ஐடி சர்வீஸ் செக்டாரில் நம்ம மட்டும் கூட்டுறதுனால பொருளாதாரத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. அக்ரிகல்ச்சர்லேயும் மேனுஃபேக்சர்லேயும் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அதனுடைய பொருளாதாரத்துடைய தாக்கம் அதிகமாக வரும். அப்போ மேனுஃபேக்சரிங்கில் இந்த திராவிட மாடல் 1.0 அருமையான கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பரவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டாரை வந்து ஒசூரில், திருச்சியில், விருதுநகர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. தூத்துக்குடியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஷிப் பில்டிங் கொண்டாந்துட்டாங்க, ஃபர்னிச்சர் செக்டார் கொண்டாந்தாச்சு, ஏரோஸ்பேஸ் கொண்டாந்தாச்சு. இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஓரளவுக்கு இந்த 1.0 கொண்டாண்டாங்க. இனி அடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அக்ரிகல்ச்சரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டீப் டெக்னாலஜிஸ்லையும் இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண.
ஆர்டிஃபிஷியல் ஆமாம்மா, ஆர்டிஃபிஷியல் முக்கியம் தரேன். ஆர்டிஃபிஷியல் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க அவங்க. ஆனா அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப குறைவு. அக்ரிகல்ச்சர் குறைவு. இப்போதைக்கு ஐடி செக்டராலும் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் பண்றாங்க. இண்டஸ்ட்ரி மட்டும் தான் பண்ணுறாங்க. அந்த அக்ரிகல்ச்சர் வரணும், நீர் மேலாண்மை வரணும். இதெல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங், அப்புறமேலு நான் வரேன் அடுத்தடுத்து ஒன்றுன்னா சொல்கிறேன், நான் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இப்போ எதில் இங்கே நம்ம எங்கே தேக்கம்ன்றதை இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நீண்ட கால மாநில உற்பத்தி வளர்ச்சி சரிவாச்சுன்னு வச்சுக்கோங்க, 11.19% கீழே வந்துட்டோம்னா நம்மளால் வந்து வாங்கும் தன்மை குறைஞ்சிரும். எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் வந்து நம்மளால் வாங்க முடியாது. கடைசியில் வந்து அந்த சிக்கலுக்குள்ளே வந்து மாட்டிக்குவோம். அப்போ இந்த சிக்கலை நம்ம வெளியெடுக்கணும் அப்படின்னா அங்கே தான் சில முக்கியமான கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து கோடிட்டு காமிச்சிருக்காங்க. அந்த கோடிட்டு காமிச்சது எது, என்ன செய்ய வேண்டியது எது என்பதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கெய்ன்சியன் பொருளாதார மாதிரி நன்மைகளும் அபாயங்களும். என்ன நன்மை? நுகர்வு அதிகரிப்பு, 50,000 கோடி நேரடி பணப்பரிமாற்றம், 50,000 கோடி நேரடி பரிமாற்றம் டிபிடி. அப்புறம் சில்லறை மற்றும் எம்எஸ்எம்இ மற்றும் ஊரக பொருளாதாரத்தை ஊக்குவிக்குது. நன்மை இதுதான் நீங்கள் சொன்னது. நேரடி பணப்பரிமாற்றம் ஒரு ஊரக பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும். ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். பணம் கொடுக்குற பணம் ரொட்டேஷன் ஆகும், ஊரக பொருளாதாரம் முன்னேறும். மனித மேம்பாடு. அப்போ ஆனால் என்ன, அது கட்டமைப்பு அபாயங்கள் வருது. முதலீடு முடக்கும், அதிக கடன் வாங்குதல் தனியார் மூலதனத்தை முடக்கும். மனித மேம்பாடு, சுகாதாரம் மற்றும் கல்வி உருவாக்குதல், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கூடும். உற்பத்தி வெர்சஸ் நுகர்வு சமையலின்மை. அதிக நலத்திட்டங்கள் குறைந்த உற்பத்தி சொத்து உருவாக்கமாகும். நலத்திட்டங்கள் அதிகமாக சொத்து உருவாக்கம் குறையும். சொத்து உருவாக்கம் குறைய உங்களுக்கு வந்து அசட் மானிட்டைசேஷன் நடக்காது. சொத்து இல்லைன்னா, அசட் இல்லைன்னா, கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். வறுமை ஒழிப்பு, வலுவான மறுபகிர்வு மாதிரி, கடன் சுமை அண்ட் எஃப்ஆர்பிஎம் மீறல், நிதி பற்றாக்குறை வெடிப்பாகும். இதுதான் இங்கே நன்மைகளும் அந்த கட்டமைப்பு அபாயங்களும். இறுதிமைப்பு 5 ஆண்டு நிதி நெருக்கடி காலக்கோடு. ஃபஸ்ட் ஆண்டு சமாளிக்கக்கூடிய நிதி நிலைமை இருக்குது. 2ஆம் கடன்கள் மூலம் தற்காலிகமான நிலைமையை கையாள முடியும். ஃபஸ்ட்டு ஆண்டு 3வது ஆண்டில் நிதி நெருக்கடி கூடும். இந்த திட்டங்களை பொருளாதாரத்தை உயர்த்தாமல் பண்ணோன்னு நிதி நெருக்கடி கூடும். மூலதன செலவுகள் பாதிக்கப்படும். கடன் 30% வரம்பை தாண்டிடும். 5வது ஆண்டு கடன் நிலைத்தன்மைக்கு பெரும் ஆபத்தாக வடியும். அப்போ என்ன ஆகுன்னா, அடுத்த 5வது ஆண்டு எண்டில் கடனுடைய நிலைத்தன்மைக்கு பெரும் ஆபத்தாக வரும். நீண்டகால பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும். அப்போ அடுத்த 5 ஆண்டுக்குள்ளே ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் பண்ணாமல், புது திட்டங்களை கொண்டு வராமல், இந்த நலத்திட்டங்களை அப்படியே செயல்படுத்தினா, திமுக தான் இந்த 4 திட்டத்துலேயுமே கம்மியாக கொடுத்துருக்க நலத்திட்டங்கள். ஆனால் பார்க்குறது கம்மியாக இருக்கும். ஆனால் அதனுடைய ஏற்கனவே 1 லட்சம் கோடிக்கு அவங்க கொடுத்துருக்கிறதுனால இதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஆனால் 5th இயரில் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொண்டு போய் விடும். அப்போ குறுகிய கால வளர்ச்சிக்கான மாதிரி நீண்ட கால நிதிநிலைத்தன்மைக்கு சவாலாக முடியும். அப்போ $1 ட்ரில்லியன் முடுக்க வியூகம்னா என்ன? 2031க்குள்ளே இலக்கெடுவதற்கான உத்திபூர்வமான செயல்பாட்டு வரைவு. அடிப்படை நிலை இப்போ இன்றைக்கி 35 லட்சம் கோடி. எடப்பாடி கவர்மெண்ட் போகிறப்ப 20 லட்சம் கோடியாக இருந்த பொருளாதாரம் இன்றைக்கி 35 லட்சம் கோடியாக உயர்த்தியிருக்காங்க. 5 வருஷத்தில் 15 லட்சம் கோடியை உயர்த்தியிருக்காங்க. 16 லட்சம் கோடி உயர்த்தியிருக்காங்க. 5 to 6 இடங்களுக்கு 2.3 மடங்கு வளர்ச்சி. தேவைப்படும் வளர்ச்சி விகிதம் 13 to 15%. அப்போ இது வந்து ஆக்சலரேஷன். அப்போ தான் நம்ம வந்து 85 லட்சம் கோடி, இது நான் அப்போ போட்டது, கிட்டத்தட்ட இன்றைக்கி 92 லட்சம் கோடி வரணும். அரௌண்ட் 92 lakhs. அது கூடும் குறையும், ரூபாயுடைய வேல்யூஷனை பொறுத்து இருக்குது. அரௌண்ட் 85 lakh crore to 90 lakh crore வச்சுக்கோங்க. பாதை மாற்றம், நேரியல் வளர்ச்சி வெர்சஸ் முடுக்கப்பட்ட உத்தி. வளர்ச்சி விகிதம் தற்போதைய நேரியல் வளர்ச்சி 12 to 14% நிலையானது. நம்ம ஆக்சலரேட்டட் எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா 14% 16% போகணும்.
16லேருந்து 17 உச்சக்கட்ட உந்துதல் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டாட முடியும். ஒட்டுமொத்த ஜிஎஸ்டிபி 65 லட்சம் கோடி. இப்போ இருக்கக்கூடிய வளர்ச்சியில் போனோம்னா நம்ம 65 லட்சம் கோடி தான் 31 எழுத முடியும். 65 லட்சம் கோடினா $1 ட்ரில்லியன் எக்கானமி வராது. அப்போ நம்ம டார்கெட் வந்து 90 லட்சம் கோடி. வேலைவாய்ப்பு உருவாக்கம் இயல்பான அதிகரிப்பு. ஆனால் அதில் 1 கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கினா தான் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தற்போதைய திட்டங்களுடன் கூடுதலாக 15 கட்டமைப்பு சீர்திருத்தங்களை இணைப்பதன் மூலம் 3% to 5% வரை கூடுதல் வளர்ச்சி உறுதி செய்ய முடியும். அப்போ தான் அதை உறுதி செய்ய முடியும். அதை வந்து எதெல்லாம் இணைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் பாருங்களேன், மாவு முப்பெரும் இயந்திர மாதிரி, வளர்ச்சியினுடைய அச்சு, எஃப்டிஐ எல்லாம் ஸ்ட்ராங் எஃப்டிஐ 12.5 லட்சம் கோடி கொண்டாந்துருக்காங்க. 73% கன்வர்ஷன் ரேஷியோ இஸ் எ வெரி குட் ரேஷியோ. ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி, எக்ஸ்போர்ட் ஓரியன்டு ப்ரொடக்ஷன், சேவைத்துறை வளர்ச்சி, இந்த 3 சரியாக தான் போயிட்டுருக்கு. மைய இயந்திரம் உலகளாவிய ஒருங்கிணைப்பு இது பண்ணணும். கட்டமைப்பு இயந்திரம் பொதுத்துறை நிறுவன சீர்திருத்தம் பண்ணணும். ஆல் பப்ளிக் செக்டார் யூனிட்டை சீர்திருத்தம் பண்ணி ஆகணும். 12,500 திறன்மிகு கிராமங்கள், அதான் வந்து கலாம் சார் கொடுத்த ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு முதல்வர். அந்த 12,500 திறன்மிகு கிராமங்கள். அப்புறம் சுய உதவிக்குழு, தொழில் முனைவு, இது ஒரு மிகப்பெரிய திட்டம், அருமையான திட்டம். தேர்தல் அறிக்கையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3மே செஞ்சால் இது கட்டமைப்பு இயந்திரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நான் டேக்ஸ் ரெவென்யூவை கூட்டும், கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும். இந்த 3 திட்டங்களும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதுபடி செயல்படுத்தப்படும் பொழுது இந்த நம்ம வளர்ச்சியினுடைய 1 ட்ரில்லியன் இலக்கை அடைவதற்கு சாத்தியக்கூறாக இருக்கும். இதை தாண்டி துறைசார் பொருளாதாரம் அடுத்து எங்கன்னா உயிரி எரிபொருள் மற்றும் எத்தனால், பயோஃபியல் ஹப்பாக மாற்றணும், எத்தனால் ஹப்பாக மாற்றணும். இது வந்து இன்னும் இது நம்ம அறிக்கையில் இடம் பெறலை. இதை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடுனதுனால அடுத்து வரக்கூடிய போர் எந்த அளவுக்கு போகணும்னு தெரியாதனால தொடர்ந்துச்சு அப்படின்னா இது ரெண்டையும் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 அப்துல் கலாம் கொடுத்த விஷனை செயல்படுத்தும் பொழுது, இந்த 2 திட்டத்தையும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தும் பொழுது இது மட்டுமே 2 லட்சம் கோடி பொருளாதாரத்தில் தாக்கத்தை உருவாக்கும். பால்வள பொருளாதாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு 30 மாடுலேருந்து 50 மாடு அதை பண்ணை ஆக்கி நம்ம ஆவினை வந்து அமுல் மாதிரியோ டென்மார்க் மாடல் மாதிரியோ நம்ம வந்து மாற்றணும். ஃபார்மர்ஸ் அஸ் பார்ட்னர்ஸாக உருவாக்கணும். அப்புறம் வேளாண்மை பதப்படுத்துதல், அக்ரிகல்ச்சர், அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங், இந்த 3 ஏரியாவோடையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ இந்த 3 ஏரியா ஆல்ரெடி லிஸ்டடு, இந்த 3 ஏரியா நான் லிஸ்டடு, இந்த 3 ஏரியாவையும் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒட்டுமொத்த எந்திரமும் ஒர்க்கிங் மாடலாக மாறிடும். அது அந்நிய நேர 15 லட்சம் கோடி, ஏற்கனவே 18 லட்சம் கோடி ஈர்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது மினிமம் 15 லட்சம் வந்தாலே பெரிய விஷயம். நம்மளுக்கு 70% செயலாக்கம். 10 லட்சம் கோடி முதலீடு வந்துச்சுன்னா 2x மல்டிப்ளையர் ஆகும். திமுக அரசு திராவிட மாடல் 2.0 18 லட்சம் கோடி நாங்கள் கொண்டாடுவோன்னு டார்கெட் வச்சுருக்காங்க. இது ஒரு விஷயம். அப்புறம் ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி 4லேருந்து 6 மெகா ஏற்றுமதி தொகுப்புகள், துறைமுகத்துடன் இணைக்கப்பட்ட மண்டலங்கள், 30 to 45 days அனுமதி. இது வந்து ஜிஎஸ்டிபி அடிஷன் 5 to 7 லட்சம் கோடி, 7 லட்சம் கோடி, 5லேருந்து 7 லட்சம் கோடி இது கொண்டாந்து கொடுக்கும். இந்த 4 மெகா உற்பத்தி தொகுப்புகள், மெகா ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் கிளஸ்டர் 4 ஊர்களில் பண்ணும்போதும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். சேவைத்துறை ஏற்றுமதி, சென்னையை தாண்டி உலகளாவிய மையங்கள், ஜிசிசி ஈர்த்தல், மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் டீப் டெக்னாலஜி. டீப் டெக்னாலஜி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் உள்ளே வருது. ஸோ இதெல்லாம் கொண்டாடும் போதும் சேவைத்துறையினுடைய ஏற்றுமதியும் கூடும். அது ஒரு ஜிஎஸ்டிபி அடிஷன் ப்ளஸ் 1.5%. இதனுடைய ஜிஎஸ்டி அடிஷன் 20லேருந்து 22 லட்சம் கோடி இந்தது. ஸோ இன்ட்டு 2x. ஸோ இது நடக்கும். இதுக்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவேன்னு சொல்லி திமுக தேர்தல் அறிக்கை சொல்லுது. இது வரைக்கும் 8,000 ரூபா கூப்பனு, 2,000 ரூபா கொடுக்குறது மட்டும்தான் பேசப்படுது.
திமுக தேர்தல் அறிக்கையில் இவ்வளோ விஷயம் இருக்குது, ஆனால் இது எதுவும் பேசப்படலை. கட்டமைப்பு சீர்திருத்தம், சுய உதவிக்குழு, தொழில் முனைவு, 20-30 லட்சம் குறுந்தொழில்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டம் மட்டும் 5 லட்ச ரூபா கடன் மானியம் மாதிரி உள்ளூர் தொழில் முனைவர் உருவாக்குதல், இதனுடைய ஜிஎஸ்டிபி இம்பேக்ட் மட்டும் 2-3 லட்சம் கோடி பொருளாதாரத்தில் இன்ஜெக்ட் ஆகும். இந்த சுய உதவிக்குழுக்கு 5 லட்ச ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மானியத்தோட. அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களை, கிராமப்புறத்திலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டரை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது கான்செப்ட் ரியாலிட்டி மாதிரி, நீங்கள் பொருளை கொண்டு வாங்க, மூலப்பொருளை கொண்டு வாங்க, அதை ப்ராடக்டாக மெஷினில் கொடுத்து மாற்றுங்க, ஃபைனல் ப்ராடக்டை எடுத்து பேக்கேஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் கிராமத்தில் நீங்கள் வந்து கடுகு கொண்டாந்தீங்களா, மஞ்சள் கொண்டாந்தீங்களா, மஞ்சள் பொடியாக மாற்றுங்க. இப்படி ஒவ்வொன்றும் வேல்யூடேஷன் பண்ணி அதை மாற்றுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி சென்டரை உருவாக்குறதா அறிக்கை சொல்லுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை. இதை பற்றி பேசவே இல்லை ஒருத்தரும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். 2-3 லட்சம் கோடி பொருளாதாரத்தில் வருஷத்துக்கு ஒரு இன்ஜெக்ட் ஆகும். கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும். அடுத்து திறன்மிகு கிராமங்கள், ஸ்மார்ட் வில்லேஜஸ். அந்த ஸ்மார்ட் வில்லேஜஸ் 12,500 கிராமங்கள் விவசாயம் அல்லாத நான்-ஃபார்ம் செக்டாரில் மட்டும் சிறு தொழில்களை உருவாக்குறது. கிட்டத்தட்ட இது மட்டும் 3-4 லட்சம் கோடி இன்ஜெக்ட் பண்ணும். கிராமப்புற பொருளாதாரத்தை, கிராமப்புற வருமானத்தை 1 லட்சம் ரூபாயா பெர் கேபிட்டா தனிநபர் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணும். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3-4 லட்சம் கோடி இன்ஜெக்ட் பண்ணும். 10-15 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குது. டைரக்ட் அண்ட் நான் டைரக்ட், இன்டைரக்ட் ஜாப்ஸ் மட்டும். இது ஒரு மிகப்பெரிய ஸ்மார்ட் வில்லேஜஸ் வரும் பொழுது இந்தியாவிலேயே ஸ்மார்ட் சிட்டி 100 ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குறேன்னு சொல்லி மோடி ஃபெயிலியர் ஆனார். இதுவரைக்கும் ஒரு ஸ்மார்ட் சிட்டி கூட வந்ததில்லை. ஆனால் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்துல் கலாம் கொடுத்த புறா திட்டத்தை ஸ்மார்ட் வில்லேஜஸ் திட்டமாக மாதிரி, உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது செயல்படுத்தப்பட்டால் அடுத்த 5-7 ஆண்டுகளுக்குள்ள இந்த ஜிஎஸ்டிபி இம்பேக்ட் 3-4 லட்சம் கோடி இம்பேக்ட் ஆகும். அப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமாக மாறும். அடுத்து பொதுத்துறை நிறுவன சீர்திருத்தம், 30-40 நிறுவனங்களை லாபகரமாக மாற்றுதல். கிட்டத்தட்ட 106 பிஎஸ்யூஸ், பப்ளிக் செக்டார் யூனிட் இருக்குது. இதில் மெயினான ஐடியா என்னென்னா, அசட் மானிட்டைசேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து அப்பாயிண்டிங் குளோபல் சிஇஓஸ். கூகுளுக்கு தான் இந்தியன் சிஇஓ வேணுமா, மைக்ரோசாஃப்ட்டுக்கு தான் இந்தியன் சிஇஓ வேணுமா, பெப்சிக்கு, கொக்கோ கோலா தான் இந்தியன் சிஇஓ வேணுமா? இந்தியன் சிஇஓவை இங்கே அப்பாயின்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு ஃபுல் பவர் கொடுப்போம். 7 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி கொடுப்போம். ஒர்க்கர்ஸை பார்ட்னராக மாற்றுங்க, ஈசாப் ஆப்ஷன் கொண்டு வாங்க. 30% லாபத்தில் 30% ஈசாப் ஆப்ஷன் பங்கு பண்ணியாச்சுன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு நான் டேக்ஸ் ரெவென்யூ கொண்டாடுற திட்டமாக மாறும். இதிலிருந்து மட்டும் இன்றைக்கி திமுக ஏடிஎம்கே ஆட்சியில் 15,000 கோடி வந்தது நான் டேக்ஸ் ரெவென்யூ. திமுக ஆட்சியில் அது வந்து 25,000 கோடி 30,000 கோடியாக மாறி இருக்குது. ஆனால் இதில் மட்டும் 1.5 லட்சம் கோடி நம்ம நான் டேக்ஸ் ரெவென்யூ கொண்டு வந்துட்டோம்னா மத்திய அரசை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். அது மட்டுமே ஃபிஸ்கல் டெபிசிட்டை செட்டப் பண்ணிடும். இதை பண்ணுறதுக்கான பொதுத்துறை நிறுவன சீர்திருத்தம் பண்ணியாக வேண்டிய தேவை இருக்குது. அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே 2.0, திராவிட மாடல் 2.0. அடுத்து துறை சார்ந்த பொருளாதாரம், உயிரி எரிபொருள், எத்தனால். தமிழ்நாடு வேளாண்மை கழகத்தின் தொழில்நுட்ப ஆதரவோட பயோடீசல் பயோஃபியல் வந்து டிஎன்ஏவில் மட்டும்தான் 42% ஈல்டு எடுத்திருக்காங்க. ஜெட்ரோபாலேருந்து 42% ஈல்டு. ஏற்கனவே 20% தான் ஈல்டு இருந்தது, இப்போ 42% ஈல்டு.
கிட்டத்தட்ட இது வந்து ஜிஎஸ்டிபி இம்பேக்ட் வந்து 1.5 to 2 lakh crore இது வந்து கொடுக்கும். பயோஃபியல் ஹப்பாகவும் எத்தனால் ஹப்பாகவும் மாற்றினோம்னா இது வந்து அந்தளவு கொடுக்கும். வேளாண்மை பொறுத்தல் சிறுதானியங்கள், பழங்கள், கடல்சார் உணவு மற்றும் பால் பதத்தும் சிறப்பு மண்டலங்கள், குளிர்சாதன கிடங்குகள், ஒப்பந்த விவசாயம் சேர்த்தா இது 1% ஜிடிபி குரோத்தை அதிகரிக்கும். அடுத்து பால்வள பொருளாதாரம், இது வந்து கார்ப்பரேட் மற்றும் விவசாயிகளின் கூட்டு மாதிரி. நம்ம டென்மார்க் மாடல் அண்டு அமுல் மாடல், ஃபார்மர்ஸ் அஸ் பார்ட்னர்ஸ், பெரிய அளவிலான வணிக மாதிரிக்கு மாற்றுதல், 15 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, ஜிஎஸ்டிபி 2 லட்சம் கோடியை உருவாக்கும். அப்போ இந்த 3 திட்டமுமே திமுக கொடுத்த இலவச திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொண்டாந்து சேர்க்கும். செயல்படுத்தப்பட்டால், இது எல்லாமே அவங்க சொன்னபடி செயல்படுத்தினால் ஒட்டுமொத்த கணக்கீடு $1 trillion இலக்கை நோக்கி பயணம். பேஸ் 2026 35 லட்சம் கோடி, எஃப்டிஐ உள்கட்டமைப்பு 20 to 22 லட்சம் கோடி, ஏற்றுமதி உற்பத்தி 5 to 7 லட்சம் கோடி, திறன்மிகு கிராமங்கள் 3 to 4 லட்சம் கோடி, செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதாவது சுய உதவி குழு மூலமாக வரக்கூடியதுலேருந்து 2 லட்சம் 3 லட்சம் கோடி, பால் வளம், உயிர் எரிபொருள், பயோஃபியல், இது எத்தனால் அண்டு டைரி, இதில் 3 to 4 lakh crore, பிஎஸ்சி சீர்திருத்தம் 0.5 to 1 lakh crore. ஸோ 80 lakh crore to 90 lakh crore நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். மரபு வளர்ச்சி காரணிகள், மின்சாரம் மற்றும் தளவாடங்கள், தடையற்ற மற்றும் மலிவான மின்சார தேவை, 60 to 70 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன், கிரிட் அளவிலான சேமிப்பு மற்றும் துறைமுகங்களுக்கு அதிக பசுமை ஹைட்ரஜன், குறைந்த மின் கட்டணம், அதிக தொழில் பயன்பாடு, 1% ஜிஎஸ்டிபி growth, தளவாடங்கள் துறைமுகங்களில் ஜிஎஸ்டிபியில் 14% தளவாட செலவுகள், தளவாட செலவை 9 to 10% குறைத்தல், துறைமுகங்களுக்கான பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள், தூத்துக்குடி துறைமுக மேம்பாடு, லாப வரம்பு அதிகரிப்பு, ஏற்றுமதி போட்டித்தன்மை உயர்வு, இதிலிருந்து ஒரு 1.5% ஜிடிபி growth. பரவலாக்கப்பட்ட நகரமயமாக்கல் மற்றும் மனித மூலதனம், 2ஆம் 3ஆம் தலைநகரங்கள், நிலை நகரங்கள் ஒரு மினி மெட்ரோக்களாக தரம் உயர்த்துதல் மற்றும் மெட்ரோ லைட் மற்றும் ஐடி பூக்கங்களை நிறுவுத்தல், சென்னை நெரிசலை குறைத்தல், இதெல்லாம் வந்து அவங்க போட்டிருக்க திட்டங்கள். திமுகவினுடைய 2.0 திட்டங்கள். மனித மூலதனம், ஏஐ, ரொபாட்டிக்ஸ், இவி, செமிகண்டக்டர் சிறப்பு பயிற்சிகள், இரட்டை பயிற்சி முறை, லேண்ட் அண்ட் ஏன், 10,000 தொழில்துறை இணைக்கப்பட்ட திறன் மையங்கள், கிராமப்புற இளைஞர்களுக்கான டிஜிட்டல் ஆங்கில பயிற்சி, தொழில் பற்றாக்குறை நீக்குதல் என்ற அதிக எஃப்டிஐ சாராக்கம். இது ஒரு 1% growth rate. ஸோ 15 அம்ச சீர்திருத்தம், இத்தனை விஷயங்கள். எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் 4 to 6 மெகா கிளஸ்டர், அது வந்து +2.5% ஜிஎஸ்டிபி உயர்வு. சர்வீஸ் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ், அதில் வந்து எக்ஸ்பென்ஷன் பியாண்ட் சென்னை 1.5%, லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் ரிடக்ஷன் 14% to 9%, 1.5%, கவர்னன்ஸ் சிங்கிள் டிஜிட்டல் ஸ்டாக், ஃபாஸ்ட் ட்ராக் கோட்ஸ் 1.0, பவர் எனர்ஜி 60 to 70 கிகாவாட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அது ஒரு 1.0% ஜிஎஸ்டிபி. அடுத்து வந்து ஹியூமன் கேபிட்டல் 10,000 ஸ்கில்டு ஹப்ஸ், அது ஒரு 1.5%, அக்ரோ ப்ராசஸிங், கோல்டு செயின் அண்ட் ஜோன்ஸ் 1.0%, கேபிட்டல் ஸ்டேட் டிஎஃப்ஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 0.5%, ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி, மேட் இன் டிஎன் பிராண்ட், இனோவேஷன் 3 to 6 R&D டிஸ்ட்ரிக்ட், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர், சீவேஜ் அண்டு டிஓடி 0.5%. ஸோ டோட்டல் growth வந்து 3 to 5% கூடுச்சு அப்படின்னா 11.19% வந்து 15% ஆகும். சஸ்டைனபிளாக நிற்கும். சஸ்டைனபிள் நின்றுச்சுன்னா 1 trillion எக்கானமியை அச்சீவ் பண்ண முடியுன்றது தான் எங்கள் பிளான். ஸோ நீடித்த மக்கள் நல சக்கரம் என்னது? நீடித்த பொருளாதார சமநிலைமை, தொழில்துறை, வருவாய் உருவாக்கம், மக்கள் நல நிதி ஆதாரம், நுகர்வு. அடுத்து வேலைவாய்ப்பு உருவாக்கம், 1 கோடி வேலைவாய்ப்புகள், எஃப்டிஐ 30 to 40 லட்சம், செல்ஃப் ஹெல்ப் குரூப் தொழில் முனைவு 25 to 35 லட்சம், பால் வளம் கிராமங்கள் 20 to 30 லட்சம், உயிர் எரிபொருள் 5 to 8 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. தனிநபர் வருமானம் 7 to 10 லட்சம், இன்றைக்கி 3.5 லட்சமாக இருக்குது தனிநபர் வருமானம், அது 7 to 10 லட்சம் ஆண்டுக்கு உயரும். ஸோ ஊரக பகுதியினுடைய தாக்கம், ஊரக தனிநபர் வருமானத்தில் 1 முதல் 1.5 லட்சம் வரை நேரடி அதிகரிப்பு நடக்கும். ஸோ கடன் குறைப்பு பாதை
2030 22-30% இருக்கக்கூடிய கடன் அளவு 25-28% சரியும். ஏன்னா நம்ம $1 trillion எக்கனாமியை நம்ம டச் பண்ணிட்டோம்னா கடன் அளவு குறையும். ஸோ நிதி கட்டுப்பாடு, பல்வகைப்படுத்துதல், காலநிலை தாங்குதிறன். ஸோ ஒரு சாத்தியமான யதார்த்தம் 2026-28, 28-30, 31-32. ஸோ 12-14% நிலையான வளர்ச்சி, 2022-30 14-60% ஆக்சிலரேட்டட், 31-32 வரைக்கும் 15-17% உந்துகட்ட உச்சுதல். இது வந்து $1 trillion இலக்கை அடையும். இது ஒரு வெற்று கனவல்ல, செயல்பாட்டை மட்டுமே சார்ந்த அதிக நம்பகத்தன்மை கொண்ட ஒரு கட்டமைப்பு. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டை $1 trillion பொருளாதாரமாக மாற்றுவதற்கான இந்தியாவின் மிகச்சிறந்த முடக்க வியூகம் இதுவே. இதுதான் இதில் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் எக்கனாமிக் ரிவைவலுக்கு நான் சொன்ன இந்த பெண்களை பற்றி, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பற்றி இதை பற்றி நான் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன், டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் லேசாக பேசுனதுனால இதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறேன் ஜல்லுன்னு. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இதுவே அரை மணி நேரம் ஆகும். அதனால் பழைய அணுகுமுறை என்ன, புதிய கட்டுமான தொழில்மயமாக்கல் எப்படி, 3 லட்சம் புதிய பெண் தொழிலாளர்களுக்கான தொழிலாளர்கள் எப்படி உருவாவாங்க, தொழில் முனைவோர்கள், உமன் என்டர்பிரனர்ஸு, அப்புறம் பொருளாதார மாதிரி மற்றும் தாக்கம், முதலீடு எவ்வளவு, 5 லட்சம், செயல்பாடு, ஆண்டு வருவாய் தாக்கம் எப்படி வருது, அடுத்து ஒப்பீட்டு பொருளாதாரம், வங்கதேசத்தில் எப்படி, வியட்நாமில் எப்படி, தமிழ்நாட்டுடைய ஸ்டாலின் அவர்களால் முன்மொழியப்பட்ட மாதிரி என்ன, இதுதான் வந்து என்னுடைய முக்கிய நோக்கம். வியட்நாமின் தொழில் வளர்ச்சியையும் வங்கதேசத்தின் சமூக பாதுகாப்பையும் ஒருங்கிணைக்கும் உலகத்தின் சிறந்த மாதிரி தமிழ்நாடு திமுகவினுடைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்பினுடைய மாதிரி. அடுத்து 2 லட்சம் கோடி சுய கடன் 5 ஆண்டுகளில். ஸோ வேளாண்மை, நுகர்வு அண்டு சிறுதொழில். சிஎஃப்சி, நான் ஏற்கனவே சிஎஃப்சி பற்றி சொன்னேன். பொருளை கொண்டு வாங்க, ப்ராடக்டை மாற்றுங்க, உலகத்துக்கு விற்பனை செய்யுங்க. அடுத்து வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறுந்தொழில்கள் மூலம் நேரடி வேலைவாய்ப்பு, கடன் சுழற்சியாக இருக்கிற மறைமுக வேலைவாய்ப்பு, விநியோக சங்கிலி மற்றும் தளவாடங்கள், போக்குவரத்து மற்றும் நகர்வு. ஸோ தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த ஜிடிபியில் 1.3% நேரடி வளர்ச்சி. வடமண்டலம், மேற்கு மண்டலம், தென் மண்டலம், டெல்டா மாவட்டம், எது எங்கே எதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கூடுதல் ஆண்டு வருவாய் 38,000 கோடி. இதை நான் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பங்களை நடுத்தர வர்க்கமாக மாற்றும் நிரந்தர தீர்வு. சிறப்பு திட்டம், நகர்ப்புற போக்குவரத்தில் உமன் இன் மொபிலிட்டி, பயனாளிகள் இதுவரை பிளான் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். மாத வருமானம் 20,000-40,000 வரை, ஆண்டு பொருளாதார மதிப்பு, பயனாளிகள் 5,000 முதல் 25,000 பெண் ஓட்டுநர்கள், சமூக மேம்பாடு, பொருளாதார முறைப்படுத்தல், நுகர்வு அதிகரிப்பு, ஊரக தொழில்மயமாக்கல். அடுத்து நிரந்தர வருவாய் மாதிரி மற்றும் சுற்றுச்சூழல் நிதி, சஸ்டைனபிள் ரெவென்யூ மாடல் அண்ட் ஈகோசிஸ்டம் ஃபண்டு. ஸோ சந்தை இணைப்பு தளங்கள், பொது வசதி வகை கட்டணங்கள், பிராண்டிங் மற்றும் ஏற்றுமதி, இது எல்லாமே அரசின் முதலீடு, அரசிற்கான திருப்பம். இத்தனையும் வந்து இது வரைக்கும் யார் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. தேர்தல் பரப்புரையிலையும் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இத்தனையும் இருக்குது, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அப்புறம் சஸ்டைனபிள் ஸ்மார்ட் வில்லேஜ் மிஷன். நான் ஏற்கனவே இந்த சஸ்டைனபிள் ஸ்மார்ட் வில்லேஜ் மிஷனை பற்றி சொல்லியிருக்கேன். திமுகவின் விஷன் 2030 தேர்தல் அறிக்கை, உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம் கலாமின் நீடித்த நிலையான திறன்மிகு கிராம திட்டத்தின் அடிப்படையில் உருவாகும் என்று தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாபெரும் கனவு 2030 என்ற நிகழ்ச்சியில் அறிவித்தார். அதை திமுக தேர்தல் அறிக்கையிலும் சேர்த்து வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் 1 trillion பொருளாதார இலக்கிற்கான ஊரக பொருளாதார மறுமலர்ச்சி மாடல் தான் இந்த உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம். 1 trillion இலக்கு, ஆண்டுக்கு 9-10 லட்சம் கோடி கூடுதல் உற்பத்தி தேவை. இதில் நகர்ப்புற வளர்ச்சி கூட கிராமப்புற வளர்ச்சி குறையுது. அதை மாற்றி ஒரு புதிய பார்வை, பாரம்பரிய ஊரக வளர்ச்சி, கலாம் ஸ்மார்ட் கிராம திட்டத்திற்கான நோக்கம் என்ன, வேலைவாய்ப்பு எவ்வளோ பெருகும், நிதி ஆதாரம் என்ன, உள்ளாட்சி நிதி என்ன, இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உங்கள் கிராமம்
ஒவ்வொரு கிராமமும் இப்படிப்பட்ட கிராமமாக மாறும். ஒவ்வொரு கிராமமும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிராமமாக உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம் இந்த மாதிரியான ஒரு கிராமமாக மாறும். ஒவ்வொரு கிராமமும் 12,500 கிராமமும். ஸோ 3A பிளான் A, பிளான் B, பிளான் Cயில் இந்த கிராமங்கள் செயல்படுத்தப்படும். 10% கிராமங்கள், அப்புறம் 30% கிராமங்கள், அப்புறம் 60% கிராமங்கள். இதில் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் நவீன உழவர் மற்றும் கிராம சந்தைகள், அப்புறம் இண்டோர் ஸ்டேடியம், அப்புறம் வந்து அக்ரோவோல்டிக்ஸ், மேலே சூரிய ஒளி மின்சார ஜெனரேஷன், கீழே விவசாயம். அப்புறம் இதில் வந்து நிலையான நிதி கட்டமைப்பு. ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஆண்டுக்கு 0.8 முதல் 2.2 கோடி வரை நேரடி சுய வருவாய் உருவாக்கக்கூடிய கட்டமைப்பு, மூலதன திரட்டல், வருவாய் ஈட்டல் இதெல்லாம் நடக்கும். பொது முதலீட்டில் அதிகபட்ச பலன் 31% பொது நிதி, 69% தனியார் முதலீடு, PPP மாடல். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் என்டர்பிரனர்ஸ் உருவாவாங்க. அந்த என்டர்பிரனர்ஸுக்கு தேவையான இடங்கள், தேவையான பெர்மிஷன் எல்லாம் பஞ்சாயத்து போர்டு கொடுக்கும். பஞ்சாயத்துக்கு 15% ப்ராஃபிட் வந்து பஞ்சாயத்துக்கு ஷேர் பண்ணணும். இதிலிருந்து டிஸ்ட்ரஸ் மைக்ரேஷன் இதிலிருந்து லோக்கல் ரிட்டர்ன்ஸ் நடக்கும். அப்போ ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்கும். அப்போ கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு இடம்பெறுவது குறைக்கப்பட்டு நகரத்திலிருந்து கிராமங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இப்போ மேம்பட்ட வாழ்க்கை தரம், கிளினிக்கு, பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம், இளைஞர்களுக்கான லைப்ரரி அண்டு கம்ப்யூட்டர் சென்டர், ட்ரைனிங் சென்டர். அப்போ உலகளாவிய தரநிலை ஒப்பீடு, தற்போதைய கிராமங்கள், OECD ஊரகத்தரம், ஸ்மார்ட் வில்லேஜஸினுடைய லெவல் வந்து OECD கண்ட்ரியினுடைய ஊரக தரம் அளவிற்கு இந்த கிராமப்புற தரம் உயரும். இதில் 2.9 லட்சம் கோடி ஆண்டு GSTP பங்களிப்பு, 5.2 மில்லியன் புதிய வேலைவாய்ப்புகள், 55% 70% தனிநபர் வருமான உயர்வு, 12,000 கோடி ஊராட்சிகளின் சுய வருவாய் உயர்வு இது நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வரிசையாக நம்ம பொருளாதார வளர்ச்சி, சமூக நிலைத்தன்மை, நிதி தன்னாட்சி எல்லாமே நடக்கும். இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில் இருக்குது. இது செயல்படுத்தப்படும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அப்புறம் மற்ற சஜஷன்ஸ்ன்னு போனோம்னா மெகா ஸ்கீம்ஸு, இதை பற்றி நான் வந்து இது ப்ரொப்போஸ்டு ஸ்கீம்ஸு. நான் இதை வந்து ஜஸ்ட்டு கோ த்ரூ. இதை பண்ணினால் ஸ்மார்ட் வில்லேஜ் விஷனோட இதை சேர்த்து பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். யூனோ அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைஸ்ட், ஒர்க்கர்ஸ் டு பார்ட்னர்ஸ். இது வந்து $1 ட்ரில்லியன் இலக்கை நோக்கி ஒர்க்கர்ஸ் டு பார்ட்னர்ஸ். இப்போ குறைவான வருமானம், குறைந்த வரி அடிப்படையிலிருந்து 70 80 லட்சம் திறன்மிக்க தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு, உலக தரம் வாய்ந்த சந்தை இணைப்பு, மதிப்பு கூட்டப்பட்ட ஏற்றுமதி மையங்கள். எது? கட்டுமான தொழிலாளர்கள், ஜவுளி நெசவாளர்கள், வேளாண் சார்ந்த கைவினைஞர்கள், தச்சர்கள், மர வேலைப்பாட்டாளர்கள், முடிதிருத்துவோர், சலவை தொழிலாளர்கள், மண்பாண்ட கைவினைஞர்கள். இவங்க எல்லாத்தையுமே வந்து இணைச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சமூக சமத்துவ தொழில்கூடத்தை உருவாக்குவது தான் என்னுடைய அடிப்படை லட்சியம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் வில்லேஜஸ் மிஷனில் வருது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் போகிறதுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி PSU பற்றி சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்ஃபார்மிங் PSU. அதை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் PSU மின்சாரம், தொழில்துறை, மக்கள் நலன், போக்குவரத்து 102 நிறுவனங்கள் இருக்குது மொத்தம். இதில் 30 நிறுவனங்கள் 16,000 கோடி மொத்த இழப்பு. 30 நிறுவனங்களை வந்து 68 செயல்படும் நிறுவனங்களின் தொடர் இழப்பை சந்திப்பவை. 12 நிறுவனங்களை வந்து நிகர மதிப்பை முழுமையாக இழந்து விட்டன. அப்போ இதெல்லாம் 18 க்ளோஸ் பண்ணிடலாம், அந்த 30 வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இது மாதிரி மொத்த லாபத்தில் 80% வெறும் 3 நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வருது. மொத்த லாபத்தில் 80% வெறும் 3 நிறுவனங்கள், டிட்கோ, சிப்காட்டு, TN பவர் ஃபைனான்ஸ், இந்த 3 தான் வருது. டிட்கோ, போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே இழப்பு. ஸோ இதை சரி பண்ணணும், அவ்வளோதான். இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்னது வரை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதுக்கு நேரம் இல்லை இப்போ அதை பற்றி பார்க்குறதுக்கு. அதேமாதிரி பயோஃபியல் ஹப்பு, தமிழ்நாடை வந்து ஒரு எரிபொருள் ஹப்பாக மாற்றணும். அது வந்து இந்த திராவிட மாடல் 2.0 அரசு வந்த பிறகு இதை செயல்படுத்தினால் ஒரு மிகப்பெரிய ஆண்டுக்கு 7 மில்லியன் டன்கள் உற்பத்தி பண்ண முடியும். இதில் வந்து 1.5 லட்சம் கோடி ஆண்டு வருமானம் இதில் மட்டும் பண்ணால் வரும்.
நம்ம பயோஃபியலில் மட்டும் 1.5 லட்சம் கோடி ஆண்டு வருமானம். அடுத்து வந்து எத்தனால் ஹப்பு. இந்த எத்தனால் ஹப்பை மாற்றினோம்னா பெட்ரோலுக்கு ஈக்குவலண்ட்டாக எத்தனால் ஹப் வரும் பொழுது கிட்டத்தட்ட 87 கோடி லிட்டர் வந்து பெட்ரோலை நம்ம அவாய்ட் பண்ணலாம். 130 கோடி லிட்டர் எத்தனால் மூலமாக 87 கோடி லிட்டர் பெட்ரோலை அவாய்ட் பண்ணும் பொழுது அந்நிய செலாவணி சேவ் ஆகும். நம்மளுடைய கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு ரூபாய் 20 வீதம், ஆண்டுக்கு 2200 கோடி அந்நிய செலாவணி சேமிப்பு. மற்றும் வந்து நேரடி மாற்றுது E20% நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 120-200 டன்னு எஸ்எஸ்ஐ முறையில் நம்ம சுகர் கேன் உற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு 8000-12,000 லிட்டர் ஒரு ஹெக்டருக்கு கிடைக்கும் எத்தனால் உற்பத்தி திறன். அப்போ கரும்பு முறையிலேருந்து 60%, மக்காச்சோளத்துலேருந்து 30%, 2G எத்தனாலிருந்து 10%, வேளாண்மை கழிவுகள்லேருந்து 10%, 130 கோடி லிட்டர் நம்ம உருவாக்க முடியும். உருவாக்கினோம்னா காவிரி மண்டலம், காவிரி டெல்டா அதில் வந்து ஒரு 3000 கோடி, மேற்கு மண்டலத்தில் ஒரு 2200 கோடி, வறண்ட நில பகுதியில் ஒரு 7000 கோடி, 1700 கோடி. ஸோ இதில் ஆண்டு வருவாய் ஒரு ஆளுக்கு, அதாவது 100 கிலோ லிட்டர் பெர் டே ஆலை வருவாய் வந்து 198 கோடி. இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒரு எத்தனால் கார்ப்பரேஷன் உருவாக்கிட்டு தமிழ்நாடு அரசு 26%, விவசாயிகள் 24%, எண்ணெய் நிறுவனங்கள் 20%, தனியார் நிறுவனம் 30% போட்டு பண்ணும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுழற்சியை உருவாக்கும். இதன் மூலமாக ஒரு ஏற்றுமதி சந்தை உருவாகும். இதன் மூலமாக வந்து எத்தனால் உற்பத்தி ஆண்டுக்கு 130 கோடி லிட்டர், அந்நிய செலாவணி 2600 கோடி, ஒரு 40 புதிய தொழில் ஆலைகள் தொடங்கப்படும். 1.5 முதல் 2 லட்சம் கோடி மதிப்புள்ள மாபெரும் பொருளாதார சுழற்சி இங்கே நடக்கும். ஸோ இது பண்ணும் பொழுது திமுகவுடைய திராவிட மாடல் 2.0 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை இது கொண்டு வரும். சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் வந்து செய்யக்கூடிய, இதையெல்லாம் வந்து சின்சியராக பண்ணக்கூடிய தலைமை இங்கு இருப்பதினால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை வந்து செய்து முடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்று நம்ம நினைக்கலாம். கண்டிப்பாக இந்த திராவிட மாடல் 2.0 தேர்தல் அறிக்கை பல்வேறு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டது, இலவசங்கள் கொண்டது, அதே நேரத்தில் சாத்தியக்கூறுகளையும் அடிப்படையாக கொண்டது. பல்வேறு விஷயங்களை இந்த திராவிட மாடல் 2.0 வெளிப்படையாக மக்கள் இன்னும் பேசவில்லையே தவிர இதில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்பது ஒன்று உண்மை.